நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இறுதி செய்யுமாறு அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. 2026 தேர்தல் நடைபெற உள்ள அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் தேர்தல் அதிகாரிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. 2026 தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடத்துவதற்கான தேதி ஒரு வாரத்தில் இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன். வணக்கம் பால், கூடுதல் தகவல் என்ன? அதாவது அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர்கள் நேற்றும் இன்றும் 2 நாள் ஆலோசனையை நடத்தினார்கள். இந்த 2 நாள் கூட்டத்தில் முக்கியமாக நாடு முழுவதுமே வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் தயாரிப்பதற்கான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக தற்போது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதுமே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகளை விரைவுபடுத்துமாறு இந்த தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தனித்தனியாக தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் ஆலோசனை நடத்தியதாகவும் தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த மாநிலங்களில் அடுத்த ஒரு வாரத்தில் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்குவதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் ஒரு வாரத்தில் தேதியை முடிவு செய்து அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, நவம்பர் 4ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த தேதியை அறிவிப்பதற்கு தற்போது தேர்தல் ஆணையம் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவலுக்கு நன்றி பால்.